ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A போஸ்ட்டோட அந்த சேஃப் ரேங்க் பொசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று நைட்டு குரூப் 2Aவோட ரிசல்ட் விட்டுட்டாங்க. மார்க் அண்ட் அவங்களோட ரேங்க் பொசிஷன் விட்டுருக்காங்க. ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் அப்படின்னு சொல்லி. ஓவரால் ரேங்கை வச்சு நம்மளால் அந்த சேஃப் பொசிஷன்லாம் பார்க்க முடியாது. கம்யூனல் ரேங்க் வச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். அதில் என்னென்ன ஃபேக்டர்லாம் அதில் ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இதில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அந்த குரூப் 2A போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 5990 போஸ்டிங். அதில் அந்த நேர்முக எழுத்தர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவியில் ஒரு 392 பேருக்கும், அந்த போஸ்டிங் இல்லாமல் மற்றவங்களுக்கு 39,936 பேருக்கும் ரேங்க் பொசிஷன் விட்டுருக்காங்க. இந்த சேஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனல் ரேங்க் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓவரால் ரேங்கை வச்சு பார்க்க முடியாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5990 வேகன்சி. இதில் அப்ராக்சிமேட்டாக சொன்னாலும் என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்சன்டீஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங்கே வரமாட்டாங்க. இதில் கூட ஆப்சன்டீஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். குரூப் 4 கவுன்சிலிங் முடிய நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இந்த குரூப் 2A கவுன்சிலிங் முடிகிறப்பையும் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் எவ்வளோ பேர் ஆப்சன்டீஸ் ஆகிருக்காங்கன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களாம் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஒரு பெட்டர் போஸ்டிங்காக இந்த தடவை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த போஸ்டிங் அவங்க நினச்ச போஸ்டிங் கிடைக்காது அப்படின்றப்ப நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் நிறைய காரணங்களுக்காகவும் ஆப்சன்டீஸ் நிறையா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, அந்த ஜென்ரல் வேகன்சியில் மற்ற கம்யூனிட்டி சேர்த்தவங்க எந்த அளவுக்கு போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் படி எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்யூனல் ரேங்க் எல்லாமே சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணும் குரூப் 2Aல. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட ரிசல்ட் வந்தப்போ சொல்லியிருப்பேன், பிஎஸ்டிஎம்லாம் யாருக்கும் மேக்ஸிமம் யூஸே ஆகலை. பிசிஎம் கேண்டிடேட், அதை விட்டாக்கா எஸ்டி கேண்டிடேட்டில் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம்மே யூஸ் ஆயிருக்கு. மற்றவங்க எல்லாருமே ஜென்ரல்லே பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வந்து ஓவரால் ரேங்கில் ரொம்ப பின்னாடி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மால் முன்னாடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க தமிழில் படிச்சிருக்கணும். ஆர்ட்ஸில் என்ன தான் தமிழ் டிகிரி நிறையா இருந்தாலுமே இங்கிலீஷ் மீடியம் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான போஸ்டிங்கில். அதுலேயுமே இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் சீட் தான் தமிழுக்கே வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் காலேஜஸ் தான் இருக்குது. அப்படின்றதுனால பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும். அவங்க வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும் முன்னாடி போஸ்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் மார்க் பொறுத்து நம்மளால் தெரியாதுன்றதுனால அதை வச்சு கரெக்டாக சொல்ல முடியாது. அது இல்லாமல் உமன்ஸ் ரிசர்வேஷன் வேணால் இங்கே யூஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹை மார்க் எடுத்தவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் நிறைய பேரோட ரிசல்ட் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் கேண்டிடேட்டாக தான் இருக்காங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன் அந்த 30% அப்படின்றது ஜென்ரலே ஃபில் ஆயிடும். அதனால் மற்ற ரிசர்வேஷனில் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்லலாம். மொத்தமாக இருக்கிற அந்த 5990 போஸ்டிங்கில் கம்யூனிட்டி வைஸாக பிரித்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் உண்டு. அது இல்லாமல் 31% பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட். 31%லேயே பார்த்தீங்கன்னா 1856 சீட் வருது. பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5%, பிசிஎம்மில் பொறுத்த வரைக்கும் 3.5%. பிசியில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1587 சீட்டு உண்டு. பிசிஎம்மில் ஒரு 209 சீட்டு உண்டு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 0.5 அப்படின்ற பர்சன்டேஜ்னால பாயிண்ட் சம்திங்கில் போகிற மாதிரி இருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுலேயுமே 1-2 போஸ்டிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்து எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 20% ரிசர்வேஷனில் ஒரு 1198 வேகன்சி வரும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 18%. அதில் பார்த்தீங்கன்னா 3% உள் இடஒதுக்கீடாக எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு போகும். அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஒரு 1046, எஸ்சிஏல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 32 வேகன்சி இருக்கும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 1% ரிசர்வேஷனாக்கா ஒரு 60 வேகன்சி உண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 5990 வேகன்சி. இதுலேயுமே 1-2 வேகன்சி டிஃபர் ஆகும் அந்த பாயிண்ட் சம்திங்னால. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஜென்ரலில் வர இந்த 1856 சீட்டில் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200-300 ரேங்க் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். நானும் அந்த ரேங்க் பொசிஷனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1856 ஒரு 26.5% இருந்ததுனாக்கா அவங்க எடுத்தாங்கனாக்கா நம்மளோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எடுத்தாங்கனாக்கா எந்த மாதிரி சேஃப் ரேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஒரு 1587 சீட்டு வேகன்சி வந்து பிசிக்கு இருக்குனாக்கா ஒரு 500 சீட்டு வரைக்கும் பாப்புலேஷனை பொறுத்து அவங்க முன்னாடியே அந்த ஜென்ரல் எடுக்கிறாங்கன்னா ஒரு 2100லேருந்து ஒரு 2300 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் இல்லாமல் தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 209 வேகன்சியில் ஒரு 270லேருந்து ஒரு 290 ரேங்குக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃப் ரேங்க். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் வந்து அதிக கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க.
கரெக்டாக அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க போஸ்டிங் எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 1198 வேகன்சி எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1600லேருந்து ஒரு 1800 ரேங்க்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்கை பொறுத்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சேஃப் ரேங்கு அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1046 வேகன்ஸில் ஒரு 1400லேருந்து ஒரு 1650க்குள்ளே இருந்தாக்கா சேஃப் ரேங்க்னு சொல்லலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 32 வேகன்சினாலும் உள் இடஒதுக்கீடு அவங்க வந்து எஸ்சி போஸ்டிங்குமே எடுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 100 to 200 அதுக்கு மேலே கூட போகலாம். ஒரு 300 வரைக்கும் கூட கம்யூனல் ரேங்கில் இருக்கிறவங்க எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்சிலையும் கூட அவங்களுக்கு உள் இடஒதுக்கீடு கிடைக்கலாம் அப்படின்ற காரணத்தினால. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் ஒரு 60 வேகன்சி இருக்குனாக்கா ஒரு 100லேருந்து 125 ரேங்க் பொசிஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கனாக்கா சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஜென்ரலில் எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றதும் ஆப்சன்டீஸ் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் மேஜர் ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் பொசிஷன் பின்னாடி இருந்தாலும் உங்களோட பிஎஸ்டிஎம் கேட்டகரி உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் முன்னாடி வர மாதிரி இருக்கும். எப்படி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு நாள் போகிறப்ப தான் இந்த ரேங்க் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லாவே டீப்பாகவே தெரியும். கவுன்சிலிங் நடக்கிறப்ப டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குறோம். இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் எதிர்பார்க்கலாம். ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா பை சான்ஸ் ரொம்ப அதிகமாக அந்த ஜென்ரல் வேக்கன்சி ஆப்சன்டீஸில் டிஃபர் ஆனால் மட்டும்தான் உங்கள் கம்யூனிட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ரேங்க் பொசிஷன் இருந்தாலும் டவுன் ஆகாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். போஸ்டிங் கிடைக்காம போனாக்கா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். பட் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குரூப் 1 எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தும் குரூப் 2 இந்த வருஷமே வரப்போகுது அப்படின்றனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள் கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903302290 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.